மாப்ளா கிளர்ச்சி பற்றி பார்க்கலாம். இது 1921 நடந்திருக்கும். எங்கே நடந்திருக்கும்னு பார்த்தோம்னா கேரளாவில் மலபார், முக்கியமாக ஏரநாடு, வள்ளுவநாடு, மலப்பாக்கம் இந்த பகுதிகளில் நடைபெற்றிருக்கும். இதை மலபார் கழகம் அப்படின்னும் சொல்கிறாங்க. மாப்ளா அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தோம்னா முஸ்லீம் விவசாயிகள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்து ஜமீன்தார்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் எதிராக இந்த கிளர்ச்சியை பண்ணுறாங்க. இதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஏழை விவசாயிகள் நில வருவாய் உயர்வு மற்றும் பிரிட்டிஷாரோட புதிய நிலச்சட்டங்கள்னால ஒடுக்கப்படுறாங்க. ஓகேங்களா. ரெண்டாவது கிலாபத் இயக்கம் படிச்சிருப்போம் இல்லைங்களா. துருக்கியில் கலிஃபாங்கிற முக்கியமான முஸ்லீம்களோட முக்கிய தலைவர் பதவியை நீக்கியிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். இதுக்கு எதிராக இந்தியாவில் அந்த பதவி மீண்டும் வேணும்னு சொல்லிட்டு தான் கிலாபத் இயக்கம் 1919 நடத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா. இந்த போராட்டத்தின் விளைவும் தான் இந்த மாப்ளா கிளர்ச்சி ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்திருக்கும். ஏப்ரல் 1920 நடைபெற்ற மலபார் மாவட்ட மாநாட்டின் மூலம் மாப்ளா விவசாயிகள் உத்வேகம் அடைந்தனர். ஆகஸ்ட் 1921 கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிளர்ச்சியில் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா காவல் நிலையங்கள், பொது அலுவலகங்கள், செய்தி தொடர்பு சாதனங்கள், அதுக்கப்புறம் நிலக்கிழாரோட இவங்களை அடக்குமுறையில் ஈடுபடுத்தின அந்த நிலக்கிழாரோட வீடுகள், வட்டி கடைக்காரர்கள் இவங்களை எல்லாத்தையும் தாக்குறாங்க. இதனால் அரசு என்ன பண்ணுறாங்க 1921 இரக்கமின்றி மாப்ளா கிளர்ச்சியை அடக்குறாங்க. இதில் 2337 மாப்ளா கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க. 1650 பேர் காயமடைஞ்சிருப்பாங்க. 45,000க்கும் மேலே சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய பார்க்க என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.